ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவர் கௌரி சுதாகர் சேனல். இது சாட்டர்டே என் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு மார்னிங் எடுத்த விலாக் தான்ப்பா. நான் காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிவிட்டு கோவில் போயிட்டு பிள்ளையார் கோவில் போயிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு சீக்கிரம் என்ன கூட இன்றைக்கி 5 o'clockலாம் எழும்பிட்டாங்க. எழுந்திரிச்சு அவங்கள குளிக்க வச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிகிட்ட கும்பிட்டுட்டு என் குழந்தைக்கு பால் பாயசம் ஊட்டிட்டு அவங்க அப்பா ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. குழந்தை நைட்டே கோன் வைக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு நைட்டு ஜாப் முடிச்சு வர டைம் ஆனதுனால காலையில் எழுந்திரிச்சு ரெட் கோன் மட்டும் போட்டு விட்டேன். காலையில் டிஃபனுக்கு இட்லி, சாம்பார், பூண்டு சட்னி, பொடி இருந்தது. நாங்கள் என் தம்பிங்க எல்லாமே அதே சாப்பிட்டோம். கொஞ்சம் பால் பாயசம் வச்சதுனால எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. எப்பயுமே என் பொண்ணு ஸ்கூல் போகிற டைம்லாம் 7 o'clock வரைக்கும் நானே எழுப்பணும். ஆனால் இன்றைக்கி அவங்க எங்களை எழுப்புற மாதிரி என் கூடவே இருந்தாங்க. சீக்கிரம் இருந்துச்சு கோன் போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் குழந்தைய கூட்டிகிட்டு குன்றத்தூர் முருகன் கோயில் போயிருந்தோம். நான் எப்பயுமே வாரம் சண்டே போவோம். பாப்பா பர்த்டேன்றதுனால அன்றைக்கி சாட்டர்டேவே போயிட்டு 2 விளக்கு மட்டும் போட்டுட்டு குழந்தைக்கு சாமிக்கு ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அந்த சிலை எதுக்கு காமிக்கிறேன்னா, அங்கே ஒரு புறா கூடு கட்டியிருந்துச்சு. அதை பார்த்துட்டு என் பையன் ஏன் புறா சாமி மேலே வீடு கட்டியிருக்குன்னு கேட்டான். சாமி நல்லா விழுந்து கும்பிட்டுட்டு வரப்பே சமோசா வாங்கி சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள், என் பையனுக்கு ஃபேவரட்டே பால் பாயாசம் தான். அவன் பால் பாயாசம் நல்லா சாப்பிடுவான். அங்கேருந்து கோவிலேருந்து வந்த உடனே பாயாசம் சாப்பிட்டுட்டான். என் பொண்ணு நைட்டே காலுக்கெல்லாம் அந்த கோன் வைக்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு டைம் இல்லை காலையில், அதனால கோன் வைக்கல, அவளே வச்சுட்டா. வந்தோடனே மிஷினில் துணி போட்டுட்டு பிரியாணிக்கு தான் ஆனியெல்லாம் கட் பண்ணேன். ஆனியெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் போயிட்டு அரிசி, புதினா, சிக்கன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே கடகடன்னு வெங்காயம், தக்காளி, புதினா, பட்டை, கிராம்பு, சிக்கனில் மட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாமே வெளியில் இருந்தது எல்லாமே உள்ளே எடுத்து வச்சுட்டு துணியெல்லாம் மடிச்சுட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டேன். பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி சைட் பை சைடு அதிலே ரெடி பண்ணிவிட்டு முட்டையும் பாயில் பண்ண போட்டுட்டேன். முட்டையை பாயில் பண்ண போட்டுட்டு துணி கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதுவும் எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே என் பொண்ணோட அத்தை பசங்க எல்லாமே, என் நாத்தனார் பசங்க எல்லாம் வந்ததுனால அவங்க நல்லா ஜாலியாக அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் மூடுற மாதிரி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அது ஜாலியாக விளையாடுற கேப்பில் என் ஹஸ்பண்ட் போய் கேக் வாங்க போயிருந்தாங்க. அவங்க வந்தோடனே கேக் கட் பண்ணோம். இதுதான் நான் கேக், இது ரசமலாய் ஃப்ளேவர், என்னோடய ஃபேவரட் ஃப்ளேவர். நல்லா இருந்துச்சு அன்றைக்கி டேஸ்ட்டாக கேக்கு. எல்லாமே கட் பண்ணி சாப்பிட்டுட்டு குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க பாட்டி தான் அவங்களுக்கு ஊட்டி விடுறது. அதுக்கப்புறம் அவங்க அத்தை பசங்க, அது என் ஹஸ்பண்ட், இது என்னோடய பிரதர், எல்லாமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக சும்மா நின்று ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு திருப்பி எல்லாம் கேக் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த அக்கா. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பிரியாணியும் எக்கு மட்டும்தான் பண்ணேன். ரைத்தா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கோல்டு இருக்கிறதுனால நான் ஆனியன் ரைத்தா பண்ணலை. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சம் பண்ணிவிட்டு என் தம்பிக்கு மட்டும் பண்ணியிருந்தேன். எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.